விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ இருக்குங்க. ரத்த சோகைய கூட போக்குதாங்க. ஏன் இப்ப இருக்கிற பசங்க எல்லாருக்குமே இளநரைன்னு சின்ன வயசுலயே தல வந்து நெனச்சு போதுங்க. அத கூட சரி செய்யுது. யார் இவங்கன்னா? இவங்க தாங்க நம்மளோட கருவேப்பிலை. கருவேப்பிலையோட பயன பத்தி சொல்லணும்னா, சொல்லிக்கிட்டே போலாங்க. அடுக்கடுக்கா வருங்க. அவ்வளோ பயன் இருக்குங்க இதில. கருவேப்பிலை பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி வேணும்னா சொல்லுங்க. நான் தனியாவே அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி கருவேப்பிலை பொடி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா, நீங்க அத வச்சு ஒரு இட்லி செய்யலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். நீங்க இட்லி மீந்து போனா அதில கூட செய்யலாங்க. ஆனா நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணுவேன். அதனால இட்லி நம்ம பார்த்துடலாம். எல்லா தட்டுலயுமே நெய் அப்ளை பண்ணிட்டு இட்லி ஊத்தி அடுப்புல வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அத எடுத்து பார்த்தீங்கன்னா, அது நல்லா சாஃப்ட்டா பாயில் ஆயிருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் அத குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயமும், கருவேப்பிலையும் மட்டும் தாங்க அதுக்கு தேவை. வேற எந்த காயுமே தேவை கிடையாது. பேன்ல 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி இட்லிக்கு நம்ம கருவேப்பிலைய விட போறதில்ல. அதையும் நம்ம குட்டி குட்டியா ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்த தட்டி விட்டுருங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கோம்ல வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் வச்சிருக்கேங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி. வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட் நல்லா குடுக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. நல்லா வதங்கணுங்க. நல்லா ரோஸ்ட்டா இருக்கணுங்க. அப்பதான் இட்லியோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு கேரட், கேப்சிகம் வேணுனா நீங்க அத கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனா நான் இன்னைக்கு வெங்காயம் மட்டும் தான் போட்டு செய்ய போறேன். வெங்காயமே ஆனா இதுக்கு போதுங்க. பாருங்க வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இட்லியில் உப்பு போட்டு தான் மாவு அடைச்சிருப்போம். இருந்தாலுமே இந்த வெங்காயத்துக்காக நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். இது போதுங்க. இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பிடிக்காதவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க கருவேப்பிலையில். சாம்பார், ரசத்தில் போட்டால் கூட அவங்க தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐடியா சூப்பர் ஐடியாங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா இட்லியுமே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அடியில் வந்து வெங்காயம் தங்கியிருக்குங்க. அதை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம வந்து கருவேப்பிலை பொடி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து உப்பு போடாமல் அடிச்சிருந்தேங்க. அதனால தான் வெங்காயம் போடும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். இது நீங்கள் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாங்குங்க. வெளிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்க தேவையில்ல. இது ரைஸில் போட்டு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான இட்லிங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரம் கூட அவ்வளோவா இருக்காதுங்க. லைட் காரம் தான் இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விடாதீங்க. அடுப்புலேயே ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருங்க. கண்டிப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். ஹோட்டல்லலாம் இதை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவாங்க இட்லியை. ஆனால் அந்த மாதிரி பண்ண தேவையில்லைங்க. கடைசியாக 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த நெய்யும் கருவேப்பிலை பொடியும் சேர்ந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் தாங்க எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட இட்லியை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த க்ரீன் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து இதுக்கு புதினா சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா க்ரீனுக்கும் சேம் பிச்சாக இருக்குன்னு சொல்லி புதினா கொத்தமல்லி போட்டு சட்னி அனுப்போம்ல, அதை தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.